Hi, my name is Gopi. Today நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் மேனேஜ்மெண்ட். எக்ஸ்டெண்ட் மேனேஜ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் ஸ்பேஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ டேபிள் ஸ்பேஸ்னால் ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு லாஜிக்கல் ஸ்டோரேஜ் யூனிட் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் டேபிள் ஸ்பேஸ்க்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். ஸோ டேபிள் ஸ்பேஸ் வந்து ஒரு லாஜிக்கல் இது தான், பட் அதோடைய இன்டர்னல் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் டேட்டா எல்லாமே அந்த டேபிள் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற டேட்டா ஃபைல்ஸ் தான் ஃபிசிக்கலாக ஸ்டோர் ஆகும். அதேமாதிரி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எக்ஸ்டெண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த லாஜிக்கல் யூனிட் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் டேபிள் ஸ்கூலில் இது எப்படி இருக்குது, எப்படி மெயின்டைன் ஆகுது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்கள் டேபிள் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டூ டைப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்எம்டி அண்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஎம்டின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்எம்டினா லோக்கல் மேனேஜ்மெண்ட் டேபிள் ஸ்பேஸ், டிஎம்டினா டிக்ஷனரி மேனேஜ்மெண்ட் டேபிள் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற டேபிள் ஸ்பேஸ் வந்து எல்எம்டியாக இருந்துச்சுன்னா அதோடைய எக்ஸ்டென்ஸ் எப்படி இருக்கும், டிஎம்டியாக க்ரியேட் பண்ணிங்கன்னா அதோட எக்ஸ்டெண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அனலிசிஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ எக்ஸ்டென்ஸ், ஸோ வாட் இஸ் எக்ஸ்டென்ஸ் கேட்டால் என்ன சொல்லலாம்னா, ஜஸ்ட் எக்ஸ்டென்ஸ் பார்த்தீங்கன்னா collection of blocks called as single extent. ஸோ collection of blocks சேர்ந்து தான் ஒரு எக்ஸ்டென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ பிளாக்னா ஒன்றும் இல்லை, உங்கள் டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டா எல்லாமே பிளாக்கில் தான் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப், அதாவது உங்களுக்கு உங்கள் டேபிள்குள்ளே உங்களுக்கு பிளாக்காக உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ பிளாக் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் மேனேஜ்மெண்ட்னால ஸோ கலெக்ஷன் ஆஃப் பிளாக்ஸ் இருந்தால் ஒரு எக்ஸ்டென்ஸ் சொல்கிறாங்க. உங்கள் பிளாக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் பிளாக் மட்டும் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். உங்களுடைய பிளாக் பார்த்தீங்கன்னா சம் சைஸில் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதாவது உங்கள் ஆரக்கிளில் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாக் சம் சைஸில் இருக்கும். என்னென்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 2K, 4K, 8K, 16K, 32K. ஸோ எல்லாமே இந்த சைஸ் தான் உங்களுக்கு பிளாக் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இதில் 8Kன்னு பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு டிஃபால்ட். இது உங்களுக்கு அதாவது 10 சரி, அண்ட் 11 சரி, உங்கள் பிளாக் சைஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 8Kவாக தான் இருக்கும். இது டேட்டாபேஸ் லெவலில். இது ஓஎஸ் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாக் வந்து 4Kவாக உங்களுக்கு இருக்கும். இப்போ என் பிளாக் சைஸ் நான் மாற்றணும்னா என்னால் மாற்ற முடியும் யூஸிங், அதுக்கு நம்ம பேராமீட்டர் இருக்குது. ஸோ டிபி அண்டர்ஸ்கோர் எந்த சைஸ் நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த சைஸ். ஸோ டிபி அண்டர்ஸ்கோர் 2K அண்டர்ஸ்கோர் கேட்ச் அண்டர்ஸ்கோர் சைஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற பிளாக் பார்த்தீங்கன்னா அந்த சைஸில் எடுத்துப்போம். இது எப்படி அசைன் பண்ணணும்னா, ஜஸ்ட் உங்களுடைய பேராமீட்டர் ஃபைல்ஸில் போயிட்டு நீங்கள் இதை இந்த பேராமீட்டரை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அது மூலமாக உங்களுக்கு டேட்டாபேஸ் அப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் க்ரியேட் ஆகிற ஒவ்வொரு பிளாக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ண சைஸை தான் பிளாக் க்ரியேட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஜஸ்ட் ஏன் எக்ஸ்டென்ஸ் எவ்வளோ சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் எக்ஸ்டென்ஸ்குள்ளே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த பிளாக் என்ன சைஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 8Kவாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் எக்ஸ்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆக போகுது. ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் டேபிள் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் மொத்தம் 2 விதமான மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஒன்று எல்எம்டி மேனேஜ்மெண்ட், ஒன்று டிஎம்டி டேபிள் சொல்லுவாங்க. ஸோ எல்எம்டியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய எக்ஸ்டென்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்எம்டியாக இருந்துச்சுன்னா உங்களோட எக்ஸ்டெண்ட் மேனேஜ்மெண்ட் 2 விதமாக அசைன் ஆகும். ஒன்று வந்து
ஆட்டோ அலோகேட் சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. இது எங்கே பார்த்தீங்கன்னா எல்எம்டியில். ஆட்டோ அலோகேட்னா நத்திங், நீங்கள் உங்கள் எக்ஸ்டென்ஸோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஆரக்கிளாகவே ப்ரீடிஃபைனாக அவனே சூஸ் பண்ணிப்பான். நீங்கள் டிஃபைன் பண்ண நீங்கள் அவசியம் இல்லை. ஆட்டோ அலோகேட்னா சொன்ன மாதிரி உங்கள் எக்ஸ்டர்னல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆரக்கிளாகவே இன்டர்னலாகவே அவன் சூஸ் பண்ணிப்பான். அது எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க செஞ்சு காமிக்கிறேன். அடுத்தது யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்னா நத்திங் ஒன்றும் இல்லை, உங்களோட எக்ஸ்டர்னல் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபைன் பண்ணுறது தான். ஸோ யூனிஃபார்ம் கொடுத்துட்டு ஒரு சைஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்டென்ஸ் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் சைஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். எதுவுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகாது. இதுதான் யூனிஃபார்ம்னு சொல்லுவாங்க. இது எல்எம்டியில் மட்டும்தான் இருக்குது. இதுவே டிஎம்டியில் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இல்லை மேனுவல் ஆப்ஷன் தான். ஸோ எல்எம்டியில் மட்டும்தான் உங்கள் ஆட்டோமேட்டட் இருக்கும். இதே டிஎம்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மேனுவல் மெத்தட். மேனுவல்னா ஸோ ஒரு யூசர் தான் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஸை எப்படி இருக்கணும், ஸோ அதோட சைஸ் எவ்வளோ மென்ஷன் பண்ணணும் எல்லாமே டிபெண்ட் பண்ணுறது, ஒரு யூஸராக டிபெண்ட் பண்ணுறது தான் மேனுவல் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. இது டிஎம்டி. ஸோ இந்த மேனுவல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா சம் பேராமீட்டர்ஸ் இருக்குது, அதுதான் ஸ்டோரேஜ் பேராமீட்டர் சொல்லுவாங்க. யூஸிங் இந்த ஸ்டோரேஜ் பேராமீட்டர் மூலிமா தான் நம்ம வந்து மேனுவலாக நம்ம டிபெண்ட் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஸ்டோரேஜ் பேராமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா initial, next, PCT increase, min extends, max extends, online, offline, no logging, logging, blocks. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பேராமீட்டர் தான். இது உங்களால் மேனுவல் மெத்தடில் மட்டும் தான் கொடுக்க முடியும். எல்எம்டியில் ஆட்டோமேட்டிக் யூனிஃபார்ம் உங்களால் கொடுக்க முடியாது. இது எல்லாமே ஓல்டு வெர்ஷன். ஏன்னா டிஎம்டி பார்த்தீங்கன்னா அப் டு 9 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 9லேருந்து உங்களுக்கு எல்எம்டி வந்ததுனால இப்போ எல்லாருமே எல்எம்டி தான் யூஸ் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பேராமீட்டரும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இனிஷியல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஸ் சைஸ் என்னவா இருக்கணும் அதை டிஃபைன் பண்ணுறது தான் இனிஷியல் எக்ஸ்டென்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட செகண்ட் எக்ஸ்டென்ஸ். ஃபஸ்ட் எக்ஸ்டென்ஸ் வந்து இனிஷியலாக நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க. செகண்ட் எக்ஸ்டென்ஸ் எந்த சைஸில் கிரியேட் ஆகணும் அதை டிஃபைன் பண்ணுறது நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டும் செகண்ட் எக்ஸ்டென்ஸ் மட்டும் தான் நீங்கள் இந்த பேராமீட்டர் மூலமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் எக்ஸ்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனே எடுத்துப்பான். அதுக்குன்னு சம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இன்டர்னலாக ஆரக்கிளாக அதை சூஸ் பண்ணுறான். அது எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுறா பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பிசிடி இன்க்ரீஸ். ஸோ உங்கள் பிசிடி இன்க்ரீஸை பேஸ் பண்ணி தான் தேர்ட் எக்ஸ்டென்ஸ் எவ்வளோ கிரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணுறான். ஸோ அதுக்கு சம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். மின் எக்ஸ்டென்ஸ்னால் உங்கள் எக்ஸ்டென்ஸ் கிரியேட் ஆகும் போது அட் அ டைம் எவ்வளோ எக்ஸ்டென்ஸ் எனக்கு கிரியேட் ஆகணும் அதை டிஃபைன் பண்ணுறது தான் எனக்கு மின் எக்ஸ்டென்ஸ் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது எனக்கு எக்ஸ்டென்ஸ் கிரியேட் ஆகணும், ஸோ அதை லிமிட் நான் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து மேக்ஸ் எக்ஸ்டென்ஸ் சொல்லுவாங்க. ஆன்லைன்னா நீங்கள் உங்கள் எக்ஸ்டென்ஸ் கிரியேட் ஆகும் டேபிள்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணும் போதே உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கணுமோ ஆன்லைனில் வச்சுக்கலாம். ஸோ இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்கும். இல்லை நான் கிரியேட் பண்ண மட்டும் ஆன்லைன் விட்டோம். ஆஃப்டர் கிரியேஷன் நான் ஒரு டேபிள் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண அடுத்த செகண்டே எனக்கு ஆஃப்லைன் போடணும்னா நீங்கள் கிரியேட் பண்ணும்போதே ஆஃப்லைன்னு மென்ஷன் பண்ணிட்டா போதும். ஆஃப்டர் கிரியேஷன் அதாவது நீங்கள் கிரியேட் பண்ண முடிஞ்சதுக்கப்புறமா அது அந்த டேபிள் ஸ்பேஸ் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனுக்கு மாறிடும். நோ லாகிங்னா இந்த டேபிள் ஸ்பேஸ்க்குள்ளே வர ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் ஆர்எல் பேஸில் எனக்கு என்ட்ரி போட மாட்டான். நோ லாகிங் மென்ஷன் பண்ணிங்கன்னா. இதே லாகிங் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே ரீடோ லாக் பஃபர் கேட்சில் போயிட்டு என்ட்ரி போட்டுட்டு தான் உங்களுக்கு வந்து லாகிங்க்கு வரும் உங்களுக்கு. ஸோ இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லாகிங் தான் இருக்கும். பிளாக் சைஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் கிரியேட் பண்ணுற டேபிள் ஸ்பேஸ் இருக்கிற எக்ஸ்டென்ஸ் ப்ளஸ் அதுக்குள்ளே இருக்கிற பிளாக்ஸ்
எந்த சைஸாக இருக்கணும் அதை டிஃபைன் பண்ணுறது பிளாக் சைஸ். நீங்கள் சின்டாக்ஸில் நீங்கள் பிளாக் சைஸ் நீங்கள் கீவேர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேராமீட்டர் ஃபைல்லையும் போய்ட்டு உங்களோட பிளாக் சைஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கணும். அப்படி டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சின்டாக்ஸில் உங்களால் பிளாக் சைஸ் இந்த கீவேர்டு கொடுக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு எரர் இஷ்யூ பண்ணுவோம். இதுதான் ஸ்டோரேஜ் பேராமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ எப்படின்னு செஞ்சு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் எக்ஸ்டென்ஸ்குள்ளே எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டயக்ராம் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ எது பிளாக், ஏன்னா எக்ஸ்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் டேபிள்குள்ளே தான் எக்ஸ்டென்ஸ் இருக்கும், அதாவது டேபிள் ஆர் செக்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஸோ இது என்னுடைய டேபிள். என் டேபிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ எக்ஸ்டென்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்ஸ் இருக்கும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் பிளாக்ஸ் வந்து தான் ஒரு எக்ஸ்டென்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸ்டென்ஸ். ஸோ ஒன் செகண்ட், இது என்னுடைய செக்மெண்ட், இது என்னுடைய எக்ஸ்டென்ஸ், இது என்னுடைய பிளாக். செக்மெண்ட் சொல்லுவாங்க, இது உங்களோட எக்ஸ்டென்ஸ். செக்மெண்ட் extend block. ஸோ கலெக்ஷன் ஆஃப் பிளாக்ஸ் வந்து ஒரு எக்ஸ்டென்ஸ். ஸோ இந்த எக்ஸ்டென்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது உங்கள் செக்மெண்ட்குள்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்மெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னா உங்களுடைய டேபிள்ஸ்குள்ளே. ஸோ இதெல்லாமே லாஜிக்கல் யூனிட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டாபேஸ் நேம் சைன் வரும். டேட்டாபேஸ் வந்து ஓப்பன் மோடில் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எங்கிட்ட என்னென்ன நம்பர் ஆஃப் டேபிள் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் எடுத்துக்கிறேன். செலக்ட் டேபிள் ஸ்பேஸ் அண்டர்ஸ்கோர் நேம், extend underscore management from dba underscore table space. என்கிட்ட சிஸ்டம் சிஸ்டாக்ஸ் அண்டு டெம்ப். ஸோ டிஃபால்ட்டாக 4 தான் எனக்கு இருக்குது. சிஸ்டம் டிக்ஷனரியில் இருக்குது, மற்ற எல்லாமே லோக்கலில் இருக்குது. ஏன்னா 10லேருந்து பார்த்தீங்கன்னா, சரி 9லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எல்எம்டி தான். சிஸ்டம் மட்டும் உங்களுக்கு டிக்ஷனரியாக கிரியேட் ஆகும்.
இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு LMD டேபிள் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுவோம், and then DMD கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் பண்ணால் உங்களோட எக்ஸ்டென்ஸ் எப்படி டிஃபால்ட்டாக இருக்குது, எப்படி நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு LMD டேபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ நான் ஒரு LMD டேபிள்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு டேபிள்ஸ் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இது எனக்கு LMD. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து டிக்ஷனரி கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட். ஸோ கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ LMDயில் வந்து ஜஸ்ட் நான் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். அப்போ இது எனக்கு லோக்கலாக தான் எடுத்திருப்பான். இது எனக்கு யூனிஃபார்மாக எனக்கு வேணும். நான் LMDயில் ஃபஸ்ட்டே சொன்னேன், LMDயில் 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து யூனிஃபார்ம், இன்னொன்று வந்து ஆட்டோ அலிகேட். இப்போ வந்து எப்படி நம்ம யூனிஃபார்மாக கிரியேட் பண்ண சொல்லிட்டு பார்ப்போம். எக்ஸ்டெண்ட் மேனேஜ்மெண்ட் லோக்கல் யூனிஃபார்ம் சைஸ் 2M. ஸோ LMD நான் லோக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ யூனிஃபார்ம் சைஸ் வந்து 2M நான் கொடுத்துருக்கேன். ஸோ யூனிஃபார்ம் இப்போ எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு யூனிஃபார்ம் சைஸில். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுவே நான் ஆட்டோ அலிகேட்டில் நான் பண்ண போகிறேன். எக்ஸ்டெண்ட் மேனேஜ்மெண்ட் ஸோ எக்ஸ்டெண்ட் மேனேஜ்மெண்ட் லோக்கல் ஆட்டோ அலகேட் கொடுத்தா போதும். ஸோ அவனே எனக்கு சைஸ் எடுத்துப்பான். ஸோ யூனிஃபார்ம் மென்ஷன் பண்ணல, நான் ஆட்டோ அலகேட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஆட்டோ அலகேட் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இதே மாதிரி நம்ம அடுத்து பார்த்தா DMD பார்க்கலாம். Create table space and already empty data file, home already empty size, extend management dictionary, default storage, initial stems, PCT increase 50%. Initial 1 MB, next 2 MB, min extends 3, max extends 5, PCT increase 50%.
இப்போ எனக்கு டிஎம்டி டேபிள்ஸ் எனக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிரியேட் பண்ண டேபிள்ஸ் நம்ம லிஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டேபிள்ஸ் லிஸ்ட் இருக்குது, அது என்னவா கிரியேட் ஆயிருக்கு, டிஎம்டி கிரியேட் இருக்கா லோக்கல் கிரியேட் இருக்கான்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ எனக்கு டேபிள்ஸ் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ எப்படி செக் பண்ணுவீங்கன்னா டிஸ்கிரைப் டிபிஏ அண்டர்ஸ்கோர் டேபிள் ஸ்பேஸ் இதில் போனீங்கன்னா அதெல்லாம் பார்க்க முடியும். இதில் போனீங்கன்னா டேபிள் ஸ்பேஸ் நேம், இனிஷியல் எக்ஸ்டென்ஸ், மேக்ஸ் எக்ஸ்டென்ஸ், மின் எக்ஸ்டென்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஸ், பிசிடி இன்க்ரீஸ், அதோட எக்ஸ்டென்ட் மேனேஜ்மெண்ட் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். select table space underscore name, extend underscore management from dba underscore table space கொடுத்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணுறது சைன் நோரா, சைன் நோரா 2, சைன் நோரா 3, சைன் நோரா டிஎம்டி. ஸோ ஃபஸ்ட்டு 3 பார்த்தீங்கன்னா லோக்கல் அந்த டிக்ஷனரி டிஎம்டினால டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே போயிட்டு ஸோ ஒவ்வொரு டேபிள் ஸ்பேஸில் என்னோட எக்ஸ்டென்ஸ் எவ்வளோ கிரியேட்டாக இருக்குது, எவ்வளோ பிளாக்ஸ் எனக்கு அழகிதாக இருக்குது, இதுதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு யூசருக்கு நான் அசைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் என்னால் அதை பார்க்க முடியும். ஸோ எப்படி அசைன் பண்ணால் ஃபஸ்ட் நான் யூசர் கிரியேட் பண்ணிக்கிறேன். This is to someone someone grant connect. This is to send to ஸோ 3 யூஸர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒவ்வொரு யூஸருமே நான் ஒவ்வொரு டேபிள் அசைன் பண்ண போகிறேன். யூசர் சாம் டிஃபால்ட் டேபிள் ஸ்பேஸ் பண்ணாரா. ஸோ இது வந்து நான் கொடுக்குறேன். இது லோக்கலாக கிரியேட் ஆகிடுச்சு. ஆர்டர் யூசர் SAN1 default table space SAN Aura 2 Alter user SAN2 default table space SAN Aura 3 எடுத்துட்டான். ஸோ 3 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் கிரியேட் பண்ணேன். SAN connect SAN3 identify by SAN3 alter user SAN3 default table space SANORA D and D ஆல்ரெடி. ஸோ இப்போ போய் நம்ம லிஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் இப்போ எந்தெந்த யூஸருக்கு என்னென்ன கொடுத்துருன்னு சொல்லி நம்ம லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ எங்கே போய் பார்ப்பீங்கன்னா டிஸ்கிரைப் டிபிஏ அண்டர்ஸ்கோர் இந்த வியூவில் போனீங்கன்னா செலக்ட் யூசர் நேம் கமா டிஃபால்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்பேஸ் ஃப்ரம் டிபிஏ அண்டர்ஸ்கோர் யூசர்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நான் சானுக்கு என்ன கொடுத்துருக்கேன், சானுன்னு வரும். சான் 3க்கு சான் வர டிஎம்டி, சான் 2க்கு சானின்னு வரும், சான் 1க்கு சான் வர 2. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ ஒவ்வொரு யூஸர் லாகின் பண்ணி சம் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் அவங்களோட எக்ஸன்ஸ்குள்ளே உங்கள் டேபிள்ஸ் கிரியேட் ஆகும்போது உங்கள் செக்மெண்ட் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அதுக்குள்ளே அவங்க எக்ஸன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ டேபிள் கிரியேட் பண்ணி நம்ம டேட்டாஸ் நம்ம லோட் பண்ணலாம். ஸோ ஒரு செக்மெண்ட்குள்ளே எவ்வளோ எக்ஸன்ஸ் கிரியேட் ஆகுது, தென் எவ்வளோ பிளாக் அலோகேட் ஆகுது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ யூஸரை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் ஸ்டானாக கனெக்ட் பண்ணுறேன். ஸ்டான் இப்போ கிரியேட் டேபிள் T1 number ஸோ டேபிள் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இன்சர்ட் into T1 values, insert into table name values, இது வந்து நான் 10 கொடுக்குறேன். நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப் சரி 2 11 பார் 12 cat 13 dog கம்மி கொடுக்குறேன். கமிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த யூஸில் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு டேபிள் இன்சர்ட் பண்ணுறேன். யூஸர் கனெக்ட் பண்ணுறேன். சான் 1 create table T1 number name 2 insert into T1 values ampersand id comma ampersand name, so 10 KA 11 BBB 12 0 13 GGG 14 FFF 15 commit ஆகிடுது. அதே மாதிரி connect SAN 2 get table T1 number name tracker insert into T1 values ID and 10 AW insert into table name 10 11 12 10 13 14 BBB SAN 3 create table T1 number
ampersand id ampersand name 21 a 21 a 22 a 23 54 25 26 27 8 29 கம்மி கொடுத்து இப்போ சிஸ்ஸாக வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் ஒவ்வொரு யூஸராக போய் சம் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி டேட்டாஸ் நான் லோட் பண்ணியிருக்கேன். இதனால் எதுக்குன்னா ஸோ இந்த அந்த யூஸருக்கு அசைன் பண்ணிக்கிற டேபிள் ஸ்பேஸில் எவ்வளோ பிளாக் கிரியேட் ஆகிருக்கு எவ்வளோ எக்ஸ்டன் கிரியேட் ஆகிருக்கு இப்போ நான் பார்க்க போகிறேன். நம்ம select honor name. Okay. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சான் பார்க்கலாம். ஸோ சான் யூஸரில் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் வந்து யூசர் நேம் வந்து சானு, செக்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா T1 இருக்குது, டேபிள் ஸ்பேஸ் நேம் பார்த்தீங்கன்னா சானினோரா. அது இனிஷியல் பார்த்தீங்கன்னா ஏன்னா சானினோரா பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்எம்டி. ஸோ அவனே எடுத்துகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஸோ இதெல்லாமே ஆர்க்கெல்லாம் அவனே எடுத்துக்கிறது. ஸோ நம்மளால் இதை டிஃபைன் பண்ண முடியாது. மினிமம் 1 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சம் வேல்யூ அவன் எடுத்துகிட்டு இருக்கான். இது வந்து எல்எம்டி டேபிள்ஸ். இதுவே நான் வந்து இப்போ SAN1 கொடுத்து இதுனா SAN1க்கும் பார்த்தீங்கன்னா ஸோ SAN1 யூசர் நேம் செக்மெண்ட் நேம் வந்து T1 டேபிள் நேமு, டேபிள் வந்து SANNORA2, இனிஷியல் எக்ஸ்டன் பார்த்தீங்கன்னா 2M, நெக்ஸ்ட் எனக்கு 2M எடுத்திருக்கான். மினிமம் 1 மேக்ஸிமம் ஆப்ஷன் எடுத்திருக்கான். பிசி இங்கிலீஷ் பார்த்தா உனக்கு 0. ஏன்னா இது வந்து நான் லோக்கலாக கிரியேட் பண்ணியிருக்கனால. ஸோ SAN2ல பார்த்தீங்கன்னா டேபிள் நேம் T1, SANNORA3 டேபிள் ஸ்பேஸு. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்எம்டி கிரியேட் பண்ணியிருக்கேன் லோக்கல். ஸோ அதனால் இது உனக்கு இது SAN1. SAN3ல பார்த்தீங்கன்னா சேம். ஸோ SAN3 பார்த்தா டிஎம்டி இருக்கிறதுனால நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ SAN3 யூசர் நேம் வந்து அதுக்கு நான் T1 டேபிள் கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட அவர் டேபிள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டிஎம்டி. ஸோ இனிஷியல் நான் கொடுத்த 1M, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 4M எடுத்துருக்கான். ஸோ அடுத்த டபுள் எனக்கு 2M எடுத்துக்கான். நான் மினிமம் கொடுத்த 3, மேக்ஸிமம் கொடுத்த 5, பிசி இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 50%. ஸோ இது வந்து டிஎம்டி. ஸோ நம்ம தான் டிபெண்ட் பண்ணுது இதை. ஓகேங்களா. ஸோ டிக்ஷனரி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே மென்ஷன் பண்ணலாம். அது டேபிள் சைஸ் லெவலில் கொடுக்க முடியும், ஆர் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணும்போது நம்மளால் கொடுக்க முடியும். அதாவது செக்மெண்ட் லெவலில் என்னால் ஸ்டோரேஜ் பேராமீட்டர் என்னால் கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதை எப்படி கொடுக்குறது நம்ம பார்ப்போம். இப்போ ஆனால் நான் சானாக கனெக்ட் பண்ணுறேன். சரி, SAN3 இப்போ போய் நான் டேபிள் லெவலில் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டேபிள் லெவலில் என்னால் எக்ஸ்டெண்டாக கொடுக்க முடியும். என்னால் எனக்கு டேபிள் கிரியேட் வந்துச்சா. இப்போ போயிட்டு நான் போய் செக் பண்ணி பார்க்கலாம்.
SAN3. ஸோ SAN3ல பார்த்தீங்கன்னா T1 இருக்குது, நாப்கின் எம்பெட் டேபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ டேபிள் லெவல் கொடுக்கும்போது எனக்கு கிரெடிட் இருக்குது. ஸோ அதே 1M நெக்ஸ்ட் 2M கொடுத்துருக்கேன். மின் எக்ஸ்டென்ஸு, மேக்ஸ் எக்ஸ்டென்ஸு, ஃபீஸ் இன்க்ரீஸ். ஸோ என்னால் எக்ஸ்டென்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்பேஸ் லெவலில் கொடுக்கணும்ல, டேபிள் செக்மெண்ட் லெவலில் என்னால் அக்சஸ் பண்ண முடியும், அது மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஸ்குள்ளே என்ன இருக்குது சொன்னால் கலெக்ஷன் பிளாக்னு சொன்னால் பார்த்தீங்களா? ஸோ அந்த பிளாக் எப்படி கிரியேட் ஆகுது, அந்த பிளாக்கோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதுதான் எக்ஸ்டென்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதோட வியூஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ட் DBA அண்டர்ஸ்கோர் டேபிள் ஸ்பேஸ் போய் பார்க்கலாம். இதில் போனால் டேபிள் ஸ்பேஸ் நேமு, ஒவ்வொரு டேபிள் ஸ்பேஸ்லையும் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ DBA டேபிள் ஸ்பேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டேபிள் ஸ்பேஸ் நேமு, எக்ஸ்டென்ட் சைஸு, மின் எக்ஸ்டென்ட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு வியூ இருக்குது DBA அண்டர்ஸ்கோர் செக்மெண்ட்ஸில் போனாலும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஓனர் நேமு, செக்மெண்ட் நேம் என்ன, ஸோ ஒவ்வொரு டேபிளுக்குமே என்னென்ன இனிஷியல் இருக்குது, நெக்ஸ்ட் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, இதை பார்க்க முடியும். அது எந்த டேபிள் ஸ்பேஸ் இருக்குன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ DBA செக்மெண்ட்ஸும் பார்க்கலாம். ஆர் DBA அண்டர்ஸ்கோர் எக்ஸ்டென்ஸ். ஸோ இதில் போனாலும் ஓனர், செக்மெண்ட் நேமு, செக்மெண்ட் டைப்பு, எக்ஸ்டென்ஸ் ஐடி, பிளாக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம வந்து கவுண்ட் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது, எவ்வளோ எக்ஸ்டென்ஸ் இருக்குன்னு பார்க்க முடியும் நம்மளால். ஓகேங்களா? ஸோ எப்படின்னு பார்க்கலாம். செலக்ட் ஓனர், segment underscore name, blocks, extends from DBA underscore segments where owner equal to SAN. இதுனா இப்போ SAN இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா T1 டேபிள் இருக்குது, அவங்ககிட்ட 8 பிளாக்ஸ் அண்ட் ஒரு எக்ஸ்டென்ஸ் இருக்குது. ஸோ SAN1 கிட்ட பார்த்தீங்கன்னா T1 டேபிள் இருக்குது, அவங்ககிட்ட 256 பிளாக்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸ்டென்ஸ் இருக்குது. SAN2ல பார்த்தீங்கன்னா எனக்கு 8 பிளாக்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸ்டென்ஸ் எனக்கு இருக்குது. SAN3ல பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டேபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா 775 பிளாக் இருக்குது, 3 எக்ஸ்டென்ஸ் இருக்குது. செகண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா 755 பிளாக்ஸ் இருக்குது, 3 எக்ஸ்டென்ஸ் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே DMT கிரியேட் பண்ணனால எனக்கு காமிக்கிறான். ஸோ இந்த வியூவில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு செக்மெண்ட்குள்ளே எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது, எவ்வளோ எக்ஸ்டென்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதே செக்மெண்ட் எந்த டேபிள் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குன்னா இதில் டேபிள் ஸ்பேஸ் அண்டர்ஸ்கோர் நேம் ஒரு காலம் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செக்மெண்ட் எந்த டேபிள் ஸ்பேஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் எக்ஸ்டென்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க.